ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோம் டம் ரொமான்ஸுடைய எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 5 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தான் நம்ம 4 பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்த நம்ம ஜியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டே கிளாத்தை போட்டு வாஷ் பண்ணுறா. அவளுக்கு கொடுத்த அந்த ஃபெர்டிலைசர் டிஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலர் டிஷர்ட் அன்னைக்கு போட்டிருந்தது, அதை போட்டு அப்படி வாஷ் பண்ணுறா. எதுக்காகடா இப்படி அழுதுகிட்டே வாஷ் பண்ணுறான்னு பார்த்தா, அவ வந்து இவளை கிஸ் பண்ணிட்டா இல்லையா, அதான் இவளால் தாங்கிக்க முடியல. அதுவும் ஒரு வில்லேஜ் கேர்ள் கிஸ் பண்ணிட்டா, ஒரு ஃபெர்டிலைசர் கேர்ள் கிஸ் பண்ணிட்டான்னு சொல்லி அதையே நினச்சி அழுதுகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறாங்க. இவங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டு மெய்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒரு 4 பேர் வந்து மார்னிங் இவங்களை எழுப்புவாங்கல்ல, அந்த 4 பேர் வராங்க கையில் எடுத்துக்கிட்டு. என்ன பண்ணுறீங்க ஜீன்னு சொல்லி கேட்கும்போது, பார்த்தா தெரியல வாஷ் பண்ணுறேன்னு சொன்னதும், என்னது வாஷ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு உடச்சிடுறாங்க. அவ்வளோ ஷாக் ஆகிட்டாங்களாமா. அவங்க ஷாக் ஆனதை பார்த்து நம்ம ஜீக்கே வெக்க வந்துடுது. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி. இங்கே நம்ம கிளாவை பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கா. அப்போ கீழே நம்ம ஜீயோடைய அந்த பாக்ஸ் கடகு அதில் காலை இடிச்சிருது. ஸோ இவங்க என்ன சொல்லிட்டே எடுத்து வைக்கிறாங்கன்னா, அவங்க இல்லைனா கூட ஏதாவது ட்ரபிளை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காளேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு பெட்டில் படுக்கிறாங்க. படுத்தவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கீழே யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. வந்து பார்த்தா நம்ம ஜி இறங்கி ஓடி வராங்க. ஏ ஜி, நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்டா, நீ இங்கே வந்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, ஐ எம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. எதுக்கு சாரின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துருக்க கூடாது, அதுக்கு தான் சாரி கேட்குறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்க, ஓ இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கா, சரி கேட்ட வரைக்கும் ஓகே தான், ஆனால் அவங்ககிட்ட இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நான் சொல்கிறது, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை தயவு செய்து பண்ணாத. நீ கிஸ் பண்ணியே, அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ், அது எப்படிலாம் ரொமான்டிக்கா எப்படிலாம் இருக்கணும், நீ கசமுசான்னு ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் பண்ணிட்ட, நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது தயவு செய்து சொல்லிட்டு பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போதான் கிளாவுக்கு புரியுது, ஐயோ இவளை நமக்கு கிஸ் பண்ணது வந்து இவளுக்கு பிரச்சனை இல்லை போல, அது அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல பண்ணிட்டோமேங்கிறது அவளுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு 4 பக்கமும் சுத்தி பாக்குறாங்க. இப்ப பாரு அட்மாஸ்பியர் செம்மையா இருக்குல்ல, மூன் கூட பாரு எவ்வளவு பிரைட்டா இருக்கு, இதுவே நல்ல அட்மாஸ்பியர் தான், நாம ஏன் இங்க கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளா அப்படியே கிட்ட வந்து இவங்களை கிஸ் பண்ண 2 பேரும் அப்படியே மாத்தி கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வர்றாங்க. அப்ப அந்த பூனைக்குட்டி இருக்குல்ல, அது தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது நிஜமல்ல கதைன்னு சொல்லிட்டு. ஆமா, இது எல்லாமே ட்ரீம்ல தான் நடந்திருக்கு, நம்ம ஆளாச்சும் இதெல்லாம் போய் சாதாரணமா எடுத்துக்கிறதாச்சும். ஸோ அப்படியே என்னடா இது வர இந்த மாதிரி ஆயிட்டோமேன்னு சொல்லிட்டு கிளாவும் இப்போ நம்ம கிளாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகிருக்கும் போல். ஸோ நம்ம ஜியை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஜியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. பார்த்தா ஜியோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் உட்காந்துருக்க இவங்களும் வந்து எல்லாரையும் மீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் கையோடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிராமத்தில் என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லாமே வாங்கிட்டு வந்து, இது பார்த்தீங்களா, இது எங்கள் ஊர் கேக்கு, இது வந்து எங்கள் ஊரில் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, இது வந்து இந்த ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு கிளா அவங்க எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தங்கச்சி வழக்கம் போல் பாயிண்ட்டுக்கு வரா. என்னன்னா, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, எதுவும் ப்ராப்ளமா, அக்ரிமெண்ட்டை எதுவும் கேன்சல் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதை பற்றி பேசலாம் வரல, நான் ஜஸ்ட்டு உன் சிஸ்டர்கிட்ட பேசிட்டு போகலான்னு தான் சொல்லி வந்தேன்னு சொன்னதும் அவங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் என்னென்னா, அவள் உங்கள்கிட்ட ஏதாவது ட்ரபிள் மேக் பண்ணிட்டாளா, ஏதாவது தப்பு பண்ணிட்டாளான்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் கொஷினே கேட்குறாரு. அதுக்கு நமக்குலாம் ஏன் அவள் என்ன லூஸா, எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் அவகிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டேன், என்னால் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால அவன் நேற்று என்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லவும் எல்லாரும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஜி அடிக்கடி போயிட்டு இவளை பார்த்துட்டு வர விஷயம் இங்கே யாருக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்போ தான் அவங்க அம்மா கேட்குறாங்க, இல்லை எங்களுக்கு புரியல, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு ஷாக்காக இருக்குது, உங்களை பார்க்க ஜி வந்தாலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, அதுக்கு அவங்க அடிக்கடி வருவாளே, இப்போன்னு இல்லை எப்போவுமே வருவா, அவளுக்கு வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா அதை யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பேங்காக்லேருந்து அங்கே வந்து என்னை பார்த்துட்டு என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னது ஜிக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே அவள் எப்படிப்பட்டவங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவள் ப்ராப்ளம்
ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவா, அவ்வளோதாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜி என்ன சொல்றான்னா, சாரி கிளா என்ன சொல்றான்னா, நான் தான் நேற்று அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன், என்னுடைய லைனை கிராஸ் பண்ணி அவகிட்ட நடந்துக்கிட்டேன், நான் பண்ணது ரொம்பவே தப்பு, ஸோ அவகிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன்னு சொல்ல. ஆனால் அவள் இப்போ தூங்கிட்டு இருப்பா, மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் தான் எழுந்திருப்பா. ஸோ நான் மெய்டை விட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சரி இருங்க நான் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன்னு சொல்ல, இல்லை இல்லை வேணாம் நீங்கள் பெர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாங்க. எதுக்கு பெர்மிஷன் கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தா, நம்ம பாவம் இருக்கால, அதான் அந்த கேட்டு. ஸோ அந்த கேட்டை உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக பர்மிஷன் கேட்டிருக்காங்க. கேட் இப்போ போகுது. அதை பார்த்ததும் ஜீக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏ பாவ் நீயா மை சப்பி குட்டின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமாடான்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம கிளா வந்து குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறாங்க. ஏய் நீ எப்படிங்க வந்தேன்னு சொல்லி கேட்டா, அப்புறம் பாவ் என்ன பஸ்ஸில் ஏரியா வரும், நான் தான் கூட்டிகிட்டு வந்தேங்கிறாங்க. என் டேடிக்கு மட்டும் இது நடந்து வந்தது தெரிஞ்சுது, அவ்வளோதான் கொன்றுவாருங்கிற மாதிரி சொல்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படவே வேணாம், ஏன்னா நான் தான் பெர்மிஷன் கேட்டுடல, ஸோ நோ ப்ராப்ளங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்க என்ன பண்ற, எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் தானே தப்பு பண்ணிட்டேன், அப்ப நான் தானே சாரி கேட்கணும், நேற்று நடந்ததுக்கு ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்கிற மாதிரி சாரி கேட்குறாங்க. ப்ளீஸி என்னை மன்னிச்சுக்கோயேன், இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்ல, சரி நானும் உன்னை மன்னிக்கிற மூட்ல தான் இருக்கேன், ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கிட்ட உன் வீட்டில் இருக்கிற பஃபல்லோ காக்கா அது இதுன்னு எதையும் விட மாட்டோம், எல்லாத்தையும் பொறிச்சு சாப்பிட்ருவேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ பாவம் மட்டும் பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டா, அவன் என்னுடைய ஃபேவரெட்டு, ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற மாதிரி சமாதானம் அழிட்டாங்க. கிராமத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இங்கே ஒரு மீட்டிங் மாதிரி அந்த கிராமத்தில் உள்ள ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிளா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா, ஜி நமக்கு ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கா, நம்மளுடைய இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய எஸ்மானில் சேல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கா. இதனால என்ன ஆகும்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே கம்மி விலைக்கு விற்று நம்ம கஷ்டப்படுறதை விட அங்கே அதிக விலைக்கு விற்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக நேரடியாக வில்லேஜஸ் கிட்டேருந்தே அந்த ஃபார்மர்ஸ் கிட்டேருந்தே போகிறதுனால அவங்க எல்லாரும் அதை வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே ஹைஜீனாக மாறிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிளானை பற்றி நம்ம ஜி சொல்லுவான்னு சொல்லிட்டு கிளாஸ் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம அந்த வில்லேஜோடைய அந்த ஹெட்மேன் இருக்கார் இல்லையா, ஊர் தலைவர், அவரும் வந்துட்டு வாங்க நம்ம எல்லாரும் இதை தெளிவாக கவனிச்சு கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாரும் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோடைய வேல்யூவும் அதிகமாக இருக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அங்கே கொண்டு போய் விற்க போகிறோம். இது ரொம்பவே டெலிஷியஸாகவும் இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். ஸோ இதை வாங்குறதுக்கு ரொம்பவே எல்லாரும் ஆர்வமாக இருப்பாங்க. இதனால் நம்ம கிளா என்ன பண்ண போகிறான்னா, இந்த ப்ராஜெக்டை அந்த எஸ்மால்காரங்க எடுத்து பண்ணினாங்கன்னா அவங்களுடைய அந்த ரெண்ட் இருக்குல்ல, லேண்டோடைய ரெண்ட்டு, அதை கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுவாள். ஃபுல்லாகவே இல்லைன்னு கிடையாது, கொஞ்சம் கம்மி. ரொம்ப நேரமாக இங்கே ஒரு கண்ணுக்குட்டி கற்றுக்கிட்டு இருக்கு, உங்கள் காதலெல்லாம் கேட்குன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அவள் காணும் போல் அதான் கத்திக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் நமக்கு இன்கம் மட்டும் அதிகமாகாது, இதனால் நிறைய பேருக்கு இங்கே வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ இதுக்கு ஒரு நேம் கண்டுபிடிக்கணுமேனு சொல்லிட்டு நேம் பற்றி யோசிக்கிறாங்க. அந்த ஊர் பேர்லேயே வைக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் இவளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இவங்க ரெண்டு பேருடைய அந்த நம்பர் இருக்கு இல்லையா, 18 இவன் 9ன்னு சொல்லி போட்டிருப்பாள்ல, ஸோ அந்த நம்பரையே சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு 189ன்னு சொல்ல, அங்கே இருக்கிற கிராமத்தாட்கள்லாம் இது கேட்கவும் ஈஸியாக இருக்குது, சொல்லவும் ஈஸியாக இருக்கு, ஸோ இது நல்லா இருக்குங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜி என்ன சொல்றான்னா, 189ங்கிறத விட 918ங்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்குன்னு சொல்ல, பக்கத்துல நம்ம கிளாவும் வந்து நிற்க, ரெண்டு பேருடைய டிஷர்ட்டையும் அந்த குட்டி பையன் இருக்கான்ல அவன் பார்க்குறான். ஓ இதான் அந்த நம்பரான்னு சொல்லிட்டு பார்க்க, அந்த நேரம் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஃபுட் ட்ரக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது அங்கே வருது. அதை பார்த்ததும் எல்லாரும் நம்மளும் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ண, நம்ம ஜி உடனே நான் எல்லாருக்கும் ஆஃபர் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆக போதில் அதுக்காக நான் அவங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்குறேன், ஸோ யாருக்கு என்ன வேணுமோ ஜாலியாக போய் சாப்பிடுங்கன்னு சொல்ல, இப்போ எல்லாரும் அங்கே போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ கிளா ஜிக்கு தேங்க்ஸ் சொல்ல, ஜி கிளாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா, நானே ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறேங்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவ சொல்ல, சரிவா நம்ம ஏதாவது போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஜி இளநீ சாப்பிட்றா, நம்ம கிளா வந்து சுகர் கேன் சாப்பிட்றா, இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்றாங்க. அது எல்லாரும் டான்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த ஜான்னு ஒருத்தி இருந்தால இவளுடைய ஆளு,
அவகிட்ட தான் வருது. அதை பார்க்குறா. பார்த்ததும் கிளாவுக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லி தோணுது. ஸோ என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டா, இவ அதை சொல்லாமல், அதுவா அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு நான் வீட்டுக்கு போகணும், அதாவது நாளைக்கு நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்காக இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போயே போக வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் நாளைக்கு ஆஃபீஸில் பேசணும்ல, அதுக்கு நான் இப்போவே வீட்டுக்கு போனால் தான் நாளைக்கு ஆஃபீஸ் போகலான்னு சொல்ல, அவ்வளோதானா, என்கிட்ட வேறு ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. இல்லை ஏதாவது மறைக்கிறியான்னு சொல்லி கேட்க, அதுவும் நம்ம ஜி கிட்ட எவ்வளோ சேஞ்சஸ் பாருங்களேன். கிளாய் கிட்ட பெர்மிஷன் கேட்குறா, நான் போகவா வேணாமாங்கிற மாதிரி பெர்மிஷன், ப்ளீஸ் நான் போகிறேனே ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி பெர்மிஷன் கேட்குறா. ஸோ இவளை என்ன சொல்கிறான்னா, சரி போயிட்டு வான்னு. இப்போ நம்ம கிளாவோட ஃபேஸே மாறி இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலி இதே மாதிரி நைட்டில் தான் நான் எங்கள் ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய பயங்கரமான விஷயம் சொல்ல. அப்படி என்ன பயங்கரமான விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு ஜியும் கேட்குறா. நான் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் நான் சின்ன வயசில் இருக்கும் போது இந்த மாதிரி தான் காரில் போயிட்டு இருந்தோம். அது ஒரு நைட் டைம் ட்ராவல் தான். அந்த மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கும் போதே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்ல நான் மட்டும்தான் உயிர் படைச்சேன். அதனால இந்த மாதிரி நைட் ட்ராவல்னால எனக்கு பயங்கிற மாதிரி சொல்ல, ஜி உடனே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா நான் ஸ்லோவா தான் போவேன்னு சொல்லிட்டு ஸ்லோவா போயிருக்கா. இப்ப அந்த ஜானை மீட் பண்றதுக்காக வந்திருக்கா. இவ போனதும் ஹே ஜின்னு சொல்லிட்டு இவ அப்படியே வந்து பேச வர, இப்ப நைட்டு இவங்க 2 பேரும் பேசினாங்க இல்லையா, அதை மறுபடியும் காட்டுறாங்க. இவ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எழுந்து வந்து, ஏண்டா இல்லடா இங்க வெளில போனதுக்கு ஆத்துக்கு போயிருக்கு மாமி கூட சேர்ந்து, போய் ரொம்ப நேரம் ஆகுது, எப்படியும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் நான் வர சொல்றேன். ஸோ போனவே திரும்பி வந்து ஹக் பண்ணவர்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எவ்வளோ ஹக் பண்ணுறா, நான் சீக்கிரம் வந்துடுவேன் சரியான்னு சொல்கிறா. சரிம்மா சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு கிளாவும் சொல்ல, அதுக்கு ஜி எனக்கு போகிறதுக்கு வேற எங்கேயும் இடம் கிடையாது, என்ன மாதிரி ஆளுக்கு உன்னை விட்டால் யாருங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. ஸோ அதை இப்போ நினச்சி பார்த்துட்டு இவகிட்ட வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும், ஏன் ஒரு ஹக் கூட இல்லை, ஒரு லவ்யூ கூட இல்லை, அப்படியே யாரையோ மீட் பண்ணுற மாதிரி வந்து மீட் பண்ணுறா. ஏன்னா கிளாவுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்ததும் சாரி சொல்கிறா, உனக்கு நான் கால் பண்ணாமல் இருந்ததுக்கு சாரி, மன்னிச்சிக்கோ, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, என்னால் உன்னை காண்டாக்ட் பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அங்கே வெயிட்டர் வரவும் வெயிட்டர்கிட்ட என்ன வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் தாய்லாந்து வந்தேன், ஆனால் வந்ததும் ஒன்றை தான் பார்க்க வந்திருக்கேன் பார்த்தியான்னு சொல்ல. அதுதான் ஏன் என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் இப்படி தானே பண்ணுவாங்கன்னு சொல்ல. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களா, அப்போ இவ்வளோ நாளாக நான் கால் பண்ணப்போ ஏன் எடுக்கலன்னு கேட்டா, உனக்கு தான் தெரியல அங்கே இருக்கிற டைம் ஜோன் இங்கே இருக்கிற டைம் ஜோன் டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு. உண்மையாகவே நான் பிஸியாக தான் இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஜி எழுந்து போயிட்டு ரெஸ்ட் ரூம் போக போகிறா. எங்கே போகிறேன்னு கேட்டால் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போக, அப்போ அங்கே வந்து வெயிட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜியோடைய பேகை கீழே தட்டி விட்டுடுறாங்க. அந்த பேகை எடுத்து வச்சு அவங்களுடைய ஆள் ஜான் என்ன பண்ணுறான்னா, அதில் இருக்கிற காசு, அதில் இருக்கிற ஒரு பிரேஸ்லெட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவளுக்கே தெரியாமல் ஆட்டையை போடுறா. இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஜியும் வரா. இவளும் பேச ட்ரை பண்ணுறா. ஆனால் நம்பால் அதெல்லாம் கண்டுக்காம அவள் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த கோகனட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த கோகனட்டை பார்க்கும் போதுலாம் இவளுக்கு கிளாவோட ஞாபகம் வருது. அப்படியே அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு கோகனட்டே அவள் ஆளுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஜானுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுது, என்னமோ சம்திங் ராங்குங்கிற மாதிரி. ஸோ இவகிட்ட பேச எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எழுந்து போயிட்டே இருக்கா. இவளும் கூப்பிட்டுட்டே இருக்கா. சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு காசு எடுத்து எவ்வளோன்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் வந்த வேலையை பார்க்குறதுக்காக ஜி வந்திருக்கா அவங்க ஆஃபீஸ்க்கு. அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போஸ் பண்ணுற ப்ரொப்போசராக தான் வந்திருக்காளே தவிர அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆளாக வரவே இல்லை. உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போசலை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இதுதான் அந்த ப்ரொப்போசல்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து டைரெக்டாகவே நம்ம எஸ்மாலில் விற்றீங்கன்னா இதனால் நம்ம மார்க்கெட்டும் டெவலப் ஆகும், அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்க கூட போட்டிருக்க டீலில் நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. இது எல்லாமே டபுள் வின் டாடி, இது உங்களால் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு தங்கச்சி வரா. ஹாய் ஜி எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, ஐயோ நீ பயப்படாதம்மா, நான் ப்ராஜெக்ட் பற்றி சொல்ல தான் வந்தேன், உன்னோட சிஇஓ பொசிஷன் எடுத்துக்கிறதுக்காக நான் இங்கே வரலைங்கிற மாதிரி இவ ஒரு மாதிரி பேசுகிறா. ஸோ அவங்க அப்பா அதை கண்டுக்காம ஐயோ இப்போ ஒரு ஆளுங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரிங்க டாடி நீங்கள் இது ஓகேனா எனக்கு கால் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம மேலே பேசலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜி அந்த இடத்த விட்டு வேகமாக போகிறா.
அவங்க அப்பாவும் தங்கச்சிக்கிட்ட கொடுத்து இது என்னன்னு சொல்லி பாருமா, இது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் உன் சிஸ்டர் கொண்டு வந்திருக்கான்னு சொன்னதும் வெளில போனவங்களுக்கு ஹாப்பினா தாங்க முடியல, கலக்கிட்டடி ஜீங்கிற மாதிரி துள்ளி குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி இது ஆஃபீஸ், நம்ம இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக நடந்து போகிறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் ஜீயை காணுமேன்னு சொல்லிட்டு கிளா வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜீயும் வந்துடுறா. என்னம்மா இவ்வளோ லேட்டுன்னு சொல்லி கேட்க, நீ தானே ஸ்லோவாக வர சொன்னேன், அதனால தான் ஸ்லோவாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு காட்டுறாங்க. பார்த்தா புதுசாக ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருக்காங்க. ஸ்கூட்டி வாங்கிட்டியா, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, சரி நம்ம ரைட் போகலான்னு சொல்கிறாங்க. போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனா இவங்க போட்டிருக்க அவுட்ஃபிட்டு கொஞ்சம் அதுக்கு செட் ஆகாதுல்ல. ஸோ நான் போய் மாற்றிட்டு வரேன்னு போக, உனக்காக நான் இங்கேயே டிஷர்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு டிஷர்ட் எடுத்து தராங்க. இதே இடத்துல நின்று மாற்றுறாங்க. இங்கேயே மாற்ற போறியா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல, நீ தானே சொன்னேன் நம்ம 2 பேரும் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தப்பு இல்லைம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹெல்மெட் மாட்டிக்கிறாங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி 2 பேருக்குள்ளேயும். இவ 2 பேரும் ரைட் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வந்த ஒருத்தன் ஆள் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜீயை பற்றி கிளா கிட்ட சொல்கிறான். கிளா அதிகமாக குடிக்க ஜீ திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் ஆளை பாரு எவ்வளோ ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ ஜீயை கூட்டிகிட்டு அந்த வில்லேஜில் உள்ள அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுறாருன்னா வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இருக்கிற கேர்ள்ஸு முக்கியமானவங்களாம் இருப்பாங்கள்ல அந்த இடத்துக்கு. ஏன்னா இவ வந்து இந்த ஊருக்கு மருமகளாக வரப்போறா, அதனால இவளுக்கு எல்லாரும் வேண்டிக்கிட்டு கயிறு கட்டி விடணுங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் அப்படி வேண்டிக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு அவளுக்கு கட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதை தூரத்துலேருந்து பார்த்தா நம்ம கிளாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் கிளாவும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு அப்படி குடிச்சிட்டு அலப்பறை பண்ணுறாங்க. இப்போ பயங்கரமாக குடிச்சிட்டாங்க. ஸோ வண்டியை ஓட்டும் போது ஓட்ட விடாமல் பயங்கரமாக அலப்பறை பண்ணிக்கிட்டு, அதுவும் கையை பிடி இடுப்பை பிடின்னு சொன்னால் செஸ்ட்டை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோன்னு பார்த்தா இங்கே வந்து அதை விட அலப்பறை தாங்க முடியல. இப்போ இறங்கினோடனே இவ கிஸ் பண்ண போறா. ஸோ என்ன சொல்றானா, உனக்கு கிஸ் வேணுமா, சரி பண்ணிக்குவோங்கிற மாதிரி சொல்ல, நீ என்னை ஏமாத்த பார்க்குற, என்னை கிஸ் பண்ண வச்சு நீ தான் என்னை கிஸ் பண்ணிட்டு அதான் நான் கோச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறியான்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னால் பண்ண முடிஞ்சா பண்ணுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பேக் சைடு போய் திரும்பி வரா, கிஸ்ஸு மிஸ் ஆகிடுது. செகண்ட் டைம் பேக் சைடு போய் திரும்பி வரா, அப்பயும் கிஸ்ஸு மிஸ் ஆகிடுது. இதே மாதிரி ஒரு டைம் மிஸ் ஆக, இப்போ கரெக்டாக பண்ணுறேன் பாருன்னு பண்ண வரா, அதுக்குள்ள அவன் மேலே வாமிட் பண்ணிடுறா. ஓ மை காட், என் மேலே நீ வாமிட் பண்ணிட்ட, ஐயோ இடியட்டுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டுறாங்க. ஸோ இப்போ இவங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்கள அந்த இடத்துல தூங்க வைக்கிறாங்க. அப்போ வேணுங்கனே அவங்க முடியை தூக்கி மூக்கில் வச்சு என்னடமோ பண்ணி அவங்கள கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கிட்ட போயிட்டு அவங்க லிப்ஸ்லேயே இவங்க கிஸ் பண்ணுறாங்க. இப்போ மார்னிங் ஆகிடுது. பார்த்தா நம்ம கிளாஸ் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா. சரி டைம் ஆகுது எழுந்திருக்கவே இல்லை. ஸோ இவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதெல்லாம் போய் நம்ம கவனிக்கலான்னு சொல்லிட்டு எருமை மாடை கொண்டு போய் தண்ணியில் விடுறது என்ன, அதுங்களுக்கு பில்லு கொடுக்கறது என்ன, இதெல்லாம் அவன் தம்பி ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் உருண்டு பிறண்டு மரத்து மேலே ஏறி இது நிஜந்தானா கனவு தானான்னு சொல்லிட்டு கண்ணை சுரட்டி பார்க்குறான். உண்மையாகவே இதெல்லாம் பண்ணுறது நம்ம ஜீ தான். இப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா இன்னமும் அவங்க எழுந்திருக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா குக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதை குக் பண்ண, அதுவும் நம்ம பாக்கிட்ட பேசிக்கிட்டே குக் பண்ணுறாங்க. பண்ணும்போது கூட கண்டிப்பாக உன் சிஸ்டருக்கு நான் ஒய்ஃப் ஆனால் கூட இதெல்லாம் தயவு செய்து நான் பண்ணவே மாட்டேன், நான் ஏன் பண்ணணும், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாப்பாங்கிற மாதிரி பவுக்கிட்ட பேசிகிட்டே பண்ணேன். அப்புறம் அதுக்கு சின்னதாக எக்கோட பீசஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ தான் நம்ம கிளா எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சு வந்து பார்த்தா இவங்க படுத்துக்கிற அந்த ஊஞ்சலில் இப்போ ஜீ படுத்துக்கிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கா. ஸோ அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கிளா அந்த இடத்துக்கு வர, சரி இப்போ தூங்குறாளேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு துடப்பத்தை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்த கூட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜீ எழுந்து வந்த ஜீ நம்ம கிளாவை போட்டு பயங்கரமாக திட்டுறா. நீ என்ன இப்படி இருக்க, ஏன் இவ்வளோ லேட்டுங்கிற மாதிரி, அதுவும் செத்த பொண்ண மாதிரி தூங்குறேன்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ தான் எழுந்தேன், ரொம்ப ஹெட்டேக்கு, லாஸ்ட் நைட் நான் ரொம்ப குடிச்சிட்டேன் போகிறேன்னு சொல்ல, ஆமாம் வெரி குட் இப்படி தான் இருக்கணும், நீ எவ்வளோ ஹெவியாக இருந்த தெரியுமா, நீ எவ்வளோ ஹெவியாக இருந்த, அவ்வளோ வெயிட்டை என் பேக்கில் நான் உன்னை தூக்கிட்டு போய் என் இடுப்பு எலும்பே உடஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்ல, இவன் அதை விட்டுட்டா கிளா என்ன சொல்கிறான்னா, என் கிளாத்தே சேஞ்ச் ஆகிருக்கு, நீ தானே சேஞ்ச் பண்ண, எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல,
நான் உன் கிளாத்தை சேஞ்ச் பண்ணது மட்டும் தானே உனக்கு தெரியும். ஆனால் நீ என் மேலே வாமிட் பண்ணதை நீ மறந்துட்டல. சரி, எதுக்காக நீ இப்போ ஃபார்மல் ஷர்ட்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கிளாஸியை கேட்குறா. இது என்ன கேள்வி? நீ நல்லா தூங்கிட்ட, அப்புறம் அந்த 2 எருவு மட்டும் யார் மேய்க்கிறது? நான் தான் போய் அதுக்கு புல்லெல்லாம் கொடுத்து தண்ணிலாம் கொடுத்து அதை அங்கே விட்டுட்டு வரேன்னு சொல்ல. நான் தான் இதை ஆல்ரெடி ஜீவ் சொல்லியிருந்தேனே, அதை அவன் பார்த்துருப்பானேன்னு சொல்ல. அந்த இடியடி என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட வந்து விளாண்டான் தெரியுமா, அப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லலைன்னு சொல்லிட்டு 2 பேரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேங்காக்ல ஜியோடைய வீட்டை காட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அந்த பக்கமாக நம்ம ஜி போகிறான். கமான் சீட் ஹார்ட், உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிட, என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. உங்ககிட்ட நாங்களாம் ஒரு விஷயம் கேட்கணும், ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறோம். அந்த லேண்ட் ஓனருக்கும் உனக்கும் இடத்துல ஏதாவது லவ்வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஜாலியாக கேட்குறாரு. அது ஒரு பெரிய விஷயமாவே இவர் எடுத்துக்கவே இல்லை. நம்ம இவ்வளோ பணக்காரங்க, அவங்க கூடலாம் போய் சம்மந்தம் வச்சுக்க கூடாது, அது ஒரு பொண்ணுக்கிட்ட லவ், அதை பற்றிலாம் எதையுமே யோசிக்கல. ஜாலியாக ஃபன்னாக பேச அவங்க தங்கச்சியும் உனக்கும் கிளாவுக்கும் இடையில ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குமோ நாங்களாம் நினைக்கிறோம். அது என்ன ரிலேஷன்ஷிப்னு எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்லங்கிற மாதிரி தங்கச்சியும் சொல்கிறா. யாரு அந்த வில்லேஜ் கீழையா? நானா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. ஸோ ஹோல் ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் உங்களுக்குள்ளே ஏதாவது இருந்தால் எங்ககிட்ட சொல்லு, நாங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்ல, எங்களுக்கு ரொம்ப ஈகராக இருக்குது, நீ என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நாங்களாம் யோசிச்சுட்டே இருக்கோம், சொல்லுன்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, சரியான்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல. ஒருவேளை அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் தயவுசெய்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணுக்காங்கிற மாதிரி தங்கச்சி சொல்கிறா. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க பார்க்கவும் ப்ரிட்டி க்யூட்டாக இருக்காங்க, ரிச்சாக இருக்காங்க, உனக்கு சின்சியராக இருக்க மாதிரியும் தெரியுது. ஸோ மிஸ் பண்ணிடாதங்கிற மாதிரி சொல்ல, சாங் நீ என்ன சொல்கிறங்கிற மாதிரி அடிக்க வரா. அவளை ஏன் அடிக்க போகிற, நாங்களும் அதே தான் சொல்கிறோம், அப்போ எங்களையும் அடிப்பியாங்கிற மாதிரி அவங்க. ஸோ அதுக்கு நம்ம ஜி, இது என்ன ஃபேமிலி, இது குடும்பமாடா, இது என்ன குடும்பம் இது, பொண்ணை உட்கார வச்சு யாரை லவ் பண்ணுறேன்னு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஒரு வேளை அப்படி ஏதாவது இருந்தா நானே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேனான்னு சொல்லி எஸ் ஆகி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஊரோட பழக்க வழக்கத்தெல்லாம் சீக்கிரம் கற்றுக்கோமா, அந்த ஊரில் எப்படி பேசுகிறாங்க எல்லாத்தையும் கற்றுக்கோ, ஆடு மேய்க்க மாடு மேய்க்கன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் கடைசியில் உனக்கு ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஃபேமிலியாக உட்காந்து ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இவளை பார்த்து இவளும் எப்படியாவது தப்பிச்சு வந்தா போதுங்கிற மாதிரி ஓடி வந்துடுறா. இப்போ நம்ம கிளாவை பார்த்தீங்கன்னா அவளோட நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கே இருக்கிற அந்த 2 எருவு மாடு இருக்கு இல்லையா, அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நான் ஜியை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, எங்கே தான் இருக்காளோ தெரியல, எப்போ அவள் திரும்ப வந்து இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கிற மாதிரி இருக்குது. அவள் கடகடன்னு பேசுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, அப்படியே அவள் பேச்சில் நான் செத்து போகிறேன் அந்த மாதிரி இருக்குது. அவளை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலங்கிற மாதிரி எருவு மாட்டுக்கிட்ட சொல்ல, அதுவும் அசை போட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எஸ்மாலில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதை பற்றி அங்கே ஒரு புரட்சியே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அங்கே இருக்கிற ரைஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கறது, எப்படி இருக்குன்னு பார்க்குறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜி வந்து அதை செல்ஃபி எடுத்துக்கிறா. எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கிளாக் கால் பண்ண அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு, ரைஸ் பூத்தை பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க, எப்போ சீக்கிரம் வருவேங்கிற மாதிரி கேட்க, வந்துட்டம்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் நான் வந்துடுறேன்னு சொல்ல, பேக் சைட்லேருந்து அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து வேணும்னே அந்த ஃபோனை தட்டி விடுறா. ஏன்னா அதில் இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. இப்போ அவளுடைய ஃபோட்டோவை இவ பார்த்துடுறா. இவன் பார்த்துட்டாலேன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் அவள் ஓடி போய் ஃபோன் எடுக்கிறா. சரி நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண. அவள் இவகிட்ட, ஜி இவனுக்கு புதுசாக கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குறா. ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு கடகடன்னு போக, இப்போ காரில் போய் ஏற போகிறா. அப்போ பேக் சைட்லேருந்து வந்து ஜானை ஹக் பண்ணுறா. என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, இவனோட தொப்புளில் கையை வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கா. என்னை விடுன்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க,
இதுல என்ன இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்பெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானேங்கிற மாதிரி சொல்ல, நாம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றத முதல்ல நிறுத்து. 1 இயரா நீ எங்க போறனே தெரியல, ஒரு வார்த்தை கூட பேசல. பிஸியா ஒரு ஆள் இருக்கலாம், ஒரு இயர் ஃபுல்லாவா பிஸியா இருப்பாங்க. இனிமே நான் உன்னை பார்க்கவே விரும்பலைங்கிற மாதிரி ஜி அந்த இடத்துல கோவமா கத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். வந்தவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோகமாயிட்டா. காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்படியே இந்த இயற்கையெல்லாம் பார்த்து ரசிக்கிறா. பார்த்துட்டு முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி, சரி இதுக்கப்புறம் நடக்க போறத பார்ப்போங்கிற மாதிரி வண்டி எடுத்துட்டு வரா. வந்து பார்த்தா இங்க டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஷூஸ் எடுத்து உள்ள போட்டுட்டு எகிரி குதிச்சு வந்தா கிளா வந்து இவ்வளோ பிடிக்கிறா. நான் பயந்துட்டேன் தெரியுமா, நீ இன்னும் தூங்கலையான்னு சொல்லி கேட்டா. சிசிடிவில நீ வரதை பார்த்தேன், அதான் உனக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்ல. ஆனா எனக்கு இங்க வரத்துக்கு பிளான் இல்லை, ரொம்ப லேட் ஆயிட்டு. சரி உன்னை எழுப்ப வேணாமேன்னு சொல்லிட்டு தான் எகிரி குதிச்சேன்னு சொல்ல. சரி இரு நான் ஃபர்ஸ்ட் போய் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு வரேனே. காரை ஆஃப் பண்ணிட்டு வரா. இப்போ பாவ வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கா. நைட் ஃபுல்லா நீ பா கூட தான் தூங்குவியா எவ்ரி நைட்னு சொல்லி கேட்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னைக்காவது எனக்கு ரொம்ப நல்லா தூங்கணும்னு தோணுச்சுன்னா இவனை கொண்டு போய் இன்னொரு ரூம்ல போட்டுட்டு நான் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக தூங்குவேன்னு சொல்ல. சரி இப்பயும் அதே மாதிரி இவனை இன்னொரு ரூம்ல விட்டுட்டு வரியான்னு சொல்ல. சரி நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். சரி உனக்கு என்னாச்சு, என்ன வேணும், ஏதாவது தப்பா நடந்துருச்சான்னு சொல்லி கிளாஸிய கேட்க, அவளும் திருன்னு முழிக்கிறா. சரி இப்பயாவது ஜேனை பத்தி சொல்லுவான்னு பார்த்தா ஜேனை பத்தி இன்னுமே சொல்லவே இல்லை. நீ என்கிட்ட என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். உன் மேல தப்பே இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட நீ ஷேர் பண்ணலாம், உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லாம் அது நான் தான் சொல்லிட்டு கிளாவும் கேட்குறா. உனக்கு என்னைக்காச்சும் என்னை பத்தி தப்பா தோணி இருக்கான்னு சொல்லி கேட்குறா. அதாவது இந்த கசமோசா பண்றது இந்த மாதிரி தாட்ஸ்லாம், அதாவது பிசிக்கலி எமோஷ்னலி உனக்கு ஏதாவது தோணி இருக்கான்னு சொல்லி கேட்க, நீ எந்த மாதிரி கேட்குறன்னு எனக்கு புரியலையேன்னு சொல்லி கிளாவும் சொல்றா. ஐயோ இதை விட டைரக்டா நான் எப்படி சொல்லுவேங்கிற மாதிரி ஜி யோசிக்கிறா. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத சொல்லுன்னு சொல்லி கேட்க, ஐ திங்க் யோசிச்சிருக்கேன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியலன்ட்டு கிளாவும் சொல்கிறேன். சரி உன் ஆன்சர் தான் என்னன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஜி கேட்க, கிளாவும் ஆமாம் எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறா. நீ என்ன நினைக்கிற, நிஜமாவே நம்ம 2 பேரும் டேட் பண்ணுறோமா, இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, கிளா அதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுங்கிற மாதிரி இவன்னு சொல்கிறா. ஸோ ஜி என்ன பண்ணுறான்னா, ஒரு வேளை இதுக்கு முன்னாடி என்னுடைய பாஸ்ட்ல நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன், அது உனக்கு தெரிஞ்சாலும் நீ என்னை ஏற்றுப்பியான்னு சொல்லி கேட்க, இதில் என்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு ஓகே தான். பாயிண்ட் என்னன்னா, அந்த தப்பெல்லாம் நீ சரி பண்ணிட்டியா இல்லையாங்கிறது தான் விஷயம். இப்பவும் அந்த தப்பு பண்றியா அப்படிங்கறதுல தான் இருக்கு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ தப்பு பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ கையை எடுத்து அப்படியே ஜியோடைய ஹேர்ல அப்படியே கொஞ்சமா வச்சு நகர்த்திட்டே வர, இவ கையை எடுத்து விடுறா. ஸோ சாரின்னு சொல்லிட்டு நமக்குலாம் அப்படியே நகர்ந்து உட்காடுறா. இவ தப்பா நினைச்சுக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த ஜிக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இவருடைய கையை எடுத்து அவ கையை பிடிச்சி அவருடைய இடுப்புல கையை வைக்கிறா. அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ணா இல்லையா, அதே மாதிரியே பண்ண வைக்கிறா. இப்போ அப்படியே நம்ம ஜி கிட்ட வரா. கிளா கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணுறா. ஸோ கிளா என்ன கேட்குறான்னா, உனக்கு இது ஓகேவா, நீ என் மேலே கோவப்பட மாட்டேன்னு சொல்லி கேட்க, நான் ஏன் கோவப்பட போகிறேன், கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணேன். 2 பேரும் இப்போ அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்டு நம்ம பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளேயும் கசமசா நடந்துருச்சு. நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காதுன்னு சொல்லிட்டு கிளாஸில் ஏன்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்பவே கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. எதை நினச்சி உனக்கு கான்ஃபிடென்ஸ் கம்மியாகுதுன்னு கேட்க, இல்லை எப்போவுமே நான் உன்னை பற்றி யோசிக்கும் போது நான் உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஸோ நான் என்னால் உன்னை ஹாப்பியாக வச்சுக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் யோசிச்சு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு சொல்கிறா. ஸோ ஜி என்ன சொல்கிறான்னா, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, ஸோ உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல 2 பேரும் மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல கிளா எனக்கு நீ லைஃப் பார்ட்னராக வருவியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படியே ஜி அவளை கொஞ்சிட்டு இருக்க, என்னை மேரேஜ் பண்ணிப்பியான்னு சொல்லிட்டு கிளா ஜி கிட்ட கேட்குறா. ஓ நீ என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் அவ சொல்லணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, இவ ப்ரொப்போஸ் பண்ணணும் மட்டும்தான் எதிர்பார்த்துருப்பா. முடிஞ்சு போன கசமசா இப்போ 2 பேருக்குள்ள திரும்பவும் நடக்குது. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.